இம்ரான்கான் சிறையிலேயே உயிரிழந்ததாக சமூக வலைதளங்களில் செய்தி வெளியான அடுத்த நொடி பாகிஸ்தான் முழுவதும் பதற்றம் தொற்றிக்கொண்டது. இப்படி பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் இம்ரான்கானின் சகோதரி பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அவர் கூறியது என்ன பார்க்கலாம். நமது அண்டை நாடான பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர்தான் இம்ரான்கான். இவர் ஊழல் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் சிக்கி 2 ஆண்டுகளுக்கும் மேலாக ராவல்பிண்டியில் உள்ள அடியாலா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சிறையில் இருக்கும் இம்ரான்கானை சந்திக்க அவரது சகோதரிகள் சென்றபோது அங்குள்ள பாகிஸ்தான் அதிகாரிகள் அனுமதிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அவர் சிறையில் பல்வேறு சித்திரவதைகளையும் கொடுமைகளையும் அனுபவித்து இருக்கலாம் என குற்றச்சாட்டு எழுந்தது. இதனையடுத்து இம்ரான்கானை சந்திக்க விடாத அதிகாரிகளை கண்டித்து அவரது கட்சி நிர்வாகிகளும் 3 சகோதரிகளும் போராட்டம் நடத்தினர். அவர்களை பஞ்சாப் மாநில போலீசார் தடுத்து நிறுத்தி தாக்கியதாகவும், இம்ரான்கானின் சகோதரிகளில் ஒருவரான நூரின் நியாசியின் தலைமுடியை பிடித்து இழுத்து கீழே தள்ளியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இம்ரான்கானை சந்திக்க யாரும் அனுமதிக்கப்படவில்லை என்பதால் அவருக்கு என்ன ஆனது என்பது குறித்த கேள்விகளை அவரது ஆதரவாளர்களும் உறவினர்களும் எழுப்பி வந்தனர். இந்த நிலையில்தான் சிறைச்சாலையில் வைத்து இம்ரான்கான் கொலை செய்யப்பட்டு விட்டதாகவும் இணையத்தில் செய்திகள் பகிரப்பட்டு வந்தன. இம்ரான்கான் நலமுடன் இருப்பதாக சிறை நிர்வாகம் கூறியுள்ளது. இப்படி பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் இம்ரான்கானின் சகோதரி பாகிஸ்தான் மீது பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். பாகிஸ்தான் வரலாற்றிலேயே பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அரசுதான் மிக மோசமான அரசு என்றும், ராணுவ தளபதி அசிம் முனிர் சர்வாதிகாரி போல செயல்படுகிறார் என காட்டமாக விமர்சித்துள்ளார்.